பிரசாந்த் வீர், ராகுல் சகார் இவங்க 2 பேருக்கும் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இப்போ வாய்ப்பு கிடைக்க போகுது. சிஎஸ்கே அணிக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ண போகிறாங்க. அது என்ன ரோல், நம்ம சிஎஸ்கே என்ன காரணமாக இவங்கள பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, நேற்று நடந்த சிஎஸ்கே ப்ராக்டிஸில் இவங்க 2 பேரும் என்னென்ன சம்பவங்களை பண்ணியிருக்காங்க, ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைச்சா நம்ம சிஎஸ்கேக்காக என்ன பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம டெவல் பிரவிஸ் தலத்தோனி இவங்க 2 பேரும் சிஎஸ்கே ப்ராக்டிஸில் இப்போ கலந்துக்கிட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிஸில் என்னென்ன சம்பவங்களை பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு இவங்களோட இன்ஜுரி எப்படி இருக்குது, குறிப்பாக நம்ம டெவால் பிரவிஸை பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெவால் பிரவிஸ் தலத்தோனியை பார்த்துருவோம். நேற்று நடந்த ப்ராக்டிஸில் இவங்க 2 பேருமே கலந்துக்கிட்டு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம தலத்தோனியை பொறுத்தளவுக்கு அதிக நேரம் வந்து ப்ராக்டிஸில் ஈடுபடலை, கொஞ்சம் நேரம் தான் வந்து ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்காரு. பட் நம்ம டெவால் பிரவிஸ் ஃபுல் நேரம் வந்து ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்கதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம டெவால் பிரவிஸ் இப்போதைக்கு ஃபுல் ஃபிட்டாக வந்து இருக்காராம். இன்ஜுரியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு மேட்ச்சில் வந்து இருக்க போகிறாரு. நாளைக்கு நடக்க போகிற பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்சில் கன்ஃபார்மாக நம்ம டெவால் பிரவிஸ் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இப்போதைக்கு இன்ஜுரியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம டெவால் பிரவிஸை கன்ஃபார்மாக பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் இதை பற்றின அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம சிஎஸ்கே ஆடு லெவலில் எடுத்துகிட்டு வர போகிற இளம் வீரர்களை பார்த்துருவோம். நம்ம பிரசாந்த் வீர் கட்டாயமாக சொல்லணும், 14 கோடி ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து எதிர்பார்த்தோம். பட் அவருக்கான ஆடு லெவல் வாய்ப்பு வந்து கிடைக்கல. அதுக்கான காரணம் இன்ஜுரி. ஸோ ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபுல் ஃபிட்டில் இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே இவரை பிளேயிங் லெவலில் கன்ஃபார்மாக வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேயோட ஆடு லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்ம டூபே தவிர பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கேக்கு தரமான பார்ட்னர்ஷிப்பாக பேட்டிங்கில் அமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். ஸோ இதன் காரணமாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை முன்னாடியே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம பிரசாந்த் வீர் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருந்துட்டு இருக்காரு நம்ம டூபேக்கு அப்புறமா. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே இப்போ பிரசாந்த் வீரை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டூபே கொஞ்சம் முன்னாடி இறக்கிட்டு நம்ம பிரசாந்த் வீரை கொஞ்சம் ஃபினிஷிங் ரோலில் யூஸ் பண்ணுற பிளானில் நம்ம சிஎஸ்கே இருந்துட்டு இருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, சென்னை சேப்பாக்கத்தில் ஸ்பின்னர்ஸ் வந்து அதிக ஆதிக்கத்தை செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம சிஎஸ்கே இப்போ ஒரு ஸ்பின் பவுலரான ராகுல் சகாரையும் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். ஸ்ரேயஸ் கோபால், அது மட்டும் இல்லாமல் ராகுல் சகார். இப்போதைக்கு ராகுல் சகார் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு பவுலிங்கில். அது மட்டும் இல்லை, நம்ம தலத்தோனி ஃப்ளெமிங் இவருக்கு அதிக ஆலோசனையும் வந்து வழங்கியிருக்காங்க. நேற்று நடந்த ப்ராக்டிஸில் அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர பிளானில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் சகாரை வந்து கன்ஃபார்மாக பஞ்சாப்க்கு எதிராக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் வீர், அது மட்டும் இல்லாமல் ராகுல் சகார் இவங்க 2 பேரும் சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை சிஎஸ்கே வந்து பண்ண போகிறாங்க. என்ன நினைக்கிறீங்க, நம்ம பிரசாந்த் வீர், ராகுல் சகார் இவங்க 2 பேரும் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.